இன்னைக்கு உலக தண்டோட தினம். அக்டோபர் 16 வந்து உலகம் ஃபுல்லா உலக தண்டோட தினமா வந்து கொண்டாடுறாங்க. இதுல என்ன இந்த வருஷத்து தீம் பாத்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட் இன் யுவர் ஸ்பைன் சொல்றாங்க. அதாவது உங்க முதுகு தண்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க, முதலீடு பண்ணுன்றாங்க. அப்படின்னா நீங்க கோல்ட்ல முதலீடு பண்றீங்க, சில்வர்ல முதலீடு பண்றீங்க, இல்ல லேண்ட்ல முதலீடு பண்றீங்க, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றீங்க, இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உடலோட ஹெல்த், ஸ்பைன் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது தான் உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த வருஷத்து டாபிக் வந்து வேர்ல்ட் ஸ்பைன் டேல வந்து இன்வெஸ்ட் இன் யுவர் ஸ்பைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீமா கொண்டாடுறோம். ஆக உங்களோட முதுகுத்தண்டு இடுப்பு எப்படி வந்து பாதுகாக்கிறதுன்னு பார்த்தோம்னா சில எலி வகைகளை வந்து நான் இந்த தருணத்தில் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்ல விரும்பிக்கிறேன். ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் இந்த உங்களுடைய முதுகுத்தண்டு வளப்படுத்தலாம். அதாவது யூ கேன் இன்வெஸ்ட் இன் யுவர் ஸ்பைன் ஹெல்த் டு இம்ப்ரூவ் யுவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காரக்கூடிய போஸ்டர், உட்காரும் போது ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும், கூணு போடக்கூடாது. அதே மாதிரி உங்களோட ஃபுட் வந்து தரையில் இருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ளஸ் உங்களோட ஆஃபீஸ் ஒர்க், இது மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான இடுப்பு வலி, முதுகு வலிலாம் வருது. இதை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த எக்கானமிக்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தாப்புல பார்த்தோம்னாக்கா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, யாரும் இந்த காலத்துல இருந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் எப்படி முறையாக யூஸ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதாவது செல்ஃபோன் வந்து தலையை குனிஞ்சிட்டு பார்க்காதீங்க, கொஞ்சம் கை லெவலில் இப்படி வச்சுட்டு பாருங்க. மேக்ஸிமம் இப்படி வச்சுட்டு பார்க்கும்போது உங்களோட தலையோட வெயிட் வந்து கழுத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாது, அதனால கழுத்துல தேய்மானம் வராது. அதே மாதிரி ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் கீழே வச்சுட்டு அப்புறமா மூவ்மெண்ட்ல கொஞ்சம் இருந்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ மொபைல் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் மொபைல் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. அதன் மூலமாகவும் உங்களோட ஸ்பைன் ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்கா இந்த வெயிட் தூக்குறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே குனிஞ்சு தூக்கக்கூடாது. இடுப்பு லெவலில் வந்து நம்ம குனிஞ்சு தூக்காம உட்காந்து முட்டி மடக்கி இடுப்பு மடக்கி தான் நம்ம வெயிட் தூக்கமும் பண்ணணும். அதே மாதிரி வந்து ரொட்டேஷன் பண்ணும்போதே நம்ம வெயிட் தூக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ், நீங்க எப்படி வந்து உங்களோட முதுகுத்தண்டை பாதுகாக்கிறதுன்றது. அதுக்கப்புறமா படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா குப்புரை போட்டு படுக்காதீங்க. குப்புரை போட்டு படுக்கும்போது உங்களுக்கு பேக்ல இருக்கக்கூடிய மசிலோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமா வந்து பாதிக்கப்படுது, அது வந்து தளர்வாயிடுது. அதனால குப்புரை படுத்து படுக்காதீங்க. எப்படி படுக்கலான்னு பார்த்தா ஒரு கழிச்சு படுக்கிறது ரொம்ப சேஃபு. 2 காலுக்கு நடுவில் தலகாணி வச்சு ஒரு கழிச்சு படுக்கும்போது உங்களுக்கு முதுகுத்தண்டு வந்து பாதிப்பு வராமல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நியூட்ரிஷன் பார்த்தோம்னாக்கா புரத சத்து அதிகமாக இருக்கிறத சாப்பிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஸ்கோட உள்ளுக்குள்ள இருக்கிற ஜெல்லோட தன்மை வந்து பாதுகாக்கப்படும். அதே இல்லாமல் இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கோட ஹெல்த் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்ம டெய்லி அன்றாடம் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் மூலமா நம்மளுடைய முதுகுத்தண்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம பாதுகாக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் ஸ்பைன் டு ஹாவ் அ செக்யூர்ட் அண்ட் ஹாப்பி லைஃப் இன் யுவர் ஃபியூச்சர். இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி வேர்ல்ட் ஸ்பைன் டே அக்டோபர் 16. உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி.